மகா கும்பமேளா நடக்குது, எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலகாபாத்ல இருக்கிற திரிவேணி சங்கமம் அப்படின்னு இந்த இடத்துல கோலாகலமா 144 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். இதை வந்து பாருங்க, பக்தர்கள் குளிச்சா நல்லது, தீர்த்தம் எடுத்துக்கிட்டு போனா நல்லது, அந்த அகோரிகள் வருவாங்க, இவங்க வருவாங்க, டிவோட்டிஸ் இப்படி இருப்பாங்க அப்படின்னு இதை பத்தி செம்ம ட்ரெண்டிங்கா பல விஷயங்கள் கேட்டோம். ஐயோ, இங்க போனா நிறைய பேர் இருப்பாங்களோ, கூட்டம் அதிகமா இருக்குமோ, 40 நாள் இங்க பூஜை நடக்குமாவே, 40 நாள் இந்த திருவிழா நடக்குமாமே, எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு ஒரு ஆசையும் ஒரு கியூரியாசிட்டியும் அதிகமா இருந்துச்சு. எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி திம்சம் பண்ற மாதிரி ஒரு சம்பவம் சேர்ந்து நடந்துச்சு. எஸ், நான் பேசிட்டு இருக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என் மோனாலிசா 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 அப்படின்னு இந்த பேரை கேட்டு கேட்டு ஐயோ யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இந்த பொண்ணு யாருமே கிடையாது, மத்திய பிரதேசத்துல ரொம்ப 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 ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஸோ அந்த பொண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னா, 1000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற அலகாபாத்ல ஒரு பெரிய ஒரு வேற லெவல் பிரம்மாண்டமா நடக்க போற இந்த ஃபெஸ்டிவலுக்கு எக்கச்சக்க பேர் வர போறாங்க. 40 நாள் அப்படின்னா 40 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வருவாங்க. நம்ம ஏன் அங்க போய் ஏதாவது செல் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சு குடும்பத்தோட சேர்ந்து கிளம்பி வராங்க. அதுவும் அவங்க வந்துட்டு கையில பணம் இல்லாம, உதிராட்ச கொட்டைகள்லாம் வாங்குறதுக்கே பணம் இல்லாம பாரோ பண்ணி தான் அதெல்லாம் ரெடி பண்ணி தச்சுக்கிட்டு கோத்துக்கிட்டு அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தவங்க அந்த பொண்ணு வந்து போட்டோ எடுத்து சூப்பரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு அழகு யாரும் இல்ல, எவ்வளவு ஒரு அழகான மோனாலிசா தான் அழகு, இந்த பொண்ணு மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னா எல்லாருமே வாயடிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரெண்டிங் வேற லெவல் ட்ரெண்டிங்க. இந்த பொண்ணு மோனாலிசா போஸ்லி அப்படின்றவங்களை வந்துட்டு அந்த அளவு ட்ரெண்ட் பண்ணி நான் ட்ரெண்ட் ஆயிட்டேனா இல்லையா அப்படின்னு அந்த பொண்ணுக்கே தெரியாத மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த கும்பமேளாக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ இல்லையோ, மோனாலிசாவை போய் பார்க்க முடிஞ்சிருமா, ஒரு செல்ஃபி எடுத்துட முடியுமா அப்படின்ற மாதிரி பரித வச்சு இங்க இருந்து எங்கெங்கயோ இருந்து டிராவல் பண்ணி போய் அவங்கள தேடி சுத்தி அலைஞ்சிருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா, போயிட்டு எனக்கு செல்ஃபி கொடு எனக்கு செல்ஃபி கொடு அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்து அவங்கள வந்துட்டு செல்ஃபிக்கு வந்துட்டு நீ வா நம்ம போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தி அவங்களே என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க சாமி, நான் கிளம்புறேன், என்ன வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டென்ஷன் ஆயிருக்காங்க. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க வந்துட்டு அங்க இருக்கிற டென்ட் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்க தூங்கிட்டு இருக்கும்போது 9 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை உங்க அப்பா வந்துட்டு என் கூட செல்ஃபி எடுத்துக்க சொன்னாரு, எழுந்துரு அப்படின்னு நடு ராத்திரி, ஏன்னா அவங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா, அந்த நேரத்துல அவனா செல்ஃபி எடுப்பானா, எதுக்கு ஒருத்தவங்க ட்ரெண்ட் ஆயிருக்காங்க. இதுவே இப்போ வந்து ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் இருக்காங்க, ஒரு ஆக்டர் இருக்காரு, அவர் பெரிய ஆளாயிட்டாரு, ஒரு படம் செம்ம ஹிட் ஆயிடுச்சு, அந்த நேரத்துல அவரை போய் பார்க்கணும் அப்படின்னா நீ உன்னால முடியுமா, அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா, முடியாது. ஒண்ணுமே இல்லை, இப்போ ஒரு மணி இல்லை அவங்க கிட்ட அப்படின்றதுனால அவ்வளவு கீழ்த்தனமா நடந்துக்கணுமா, எப்படி யோசிச்சு பாருங்களேன். பொண்ணை போயிட்டு ரொம்ப வற்புறுத்தி செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லி அந்த பொண்ணு வந்து காலை பிடிச்சி அழுது என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கதற எல்லாருமே வந்து அவங்கள தாக்க வந்து அதுக்கப்புறம் அவங்க மோனாலிசாவுடைய அண்ணனையா அடிச்சு இவங்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்து எல்லாரும் சேர்ந்து கும்பிட்டு டே தயவு செஞ்சு போங்கடா அந்த பொண்ணை விடுங்கடா அப்படின்னு சொல்லி தார்பாவெல்லாம் போட்டு மூடி யோசிச்சாவே எப்படி இருக்கு. ஒரு பக்கம் நம்ம ஐயோ நம்ம நிறைய பேருக்கு நம்ம தெரிஞ்சிருக்கோம் சந்தோஷப்படுமா, ஏன்னா தெரிஞ்சோம் வருத்தப்படுமா, ரெண்டு கோணத்திலயுமே வச்சு பாருங்களேன் எப்படி இருக்கு யோசிக்கிறதுக்கு. சோ மோனாலிசா என்னை ட்ரெண்ட் பண்ணுங்கன்னு கேட்கல, என்னை வந்து பெரிய ஆள் ஆக்குங்கன்னு கேட்கல, எதுவுமே அவங்க கேட்கல, ஒண்ணுமே இல்லை, சும்மா மணி வைக்கலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. அவங்களோட ஒரே ஒரு வருத்தம், நிறைய பேரை என்கிட்ட வந்து செல்ஃபி எடுக்க சொல்றாங்க, நிறைய பேரை என்கிட்ட வந்து பேசுறாங்க, நிறைய பேர் இன்டர்வியூ எடுக்கிறாங்க, ஆனா என்கிட்ட மணி வாங்கிக்கலையே அப்படின்றதுதான் அவங்களுடைய ஒரு பெரிய வருத்தம். கூடவே சேர்ந்து 10 நாள்ல 10 கோடி சம்பாரிச்சிச்சுப்பா அந்த பொண்ணு, மணியெல்லாம் வித்துருச்சுப்பா, அவ்வளோ பேர் வந்துட்டாங்க, அவ்வளோ கிளைண்ட், அவ்வளோ கஸ்டமர். எதுக்கு அந்த பொண்ணே வந்து சொல்றாங்க, எனக்கிட்ட வந்து யாரும் மணி வாங்கல, நான் வந்து அந்த மாதிரி இருந்தா நான் ஏங்க இந்த மாதிரி ஒரு வீட்டுல இருக்க போறேன் அப்படின்ற ஒரு சேர்த்து ஒரு குற்றச்சாட்டுமே சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் நடந்துச்சு, ஒரு பெரிய வந்து ஒரு பாலிவுட் ஆக்டரஸ் ஆக்கணும் அப்படின்றதுனால ஒரு பெரிய டைரக்டர் வந்து போய் நீ நடிக்கிறியாமா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன திமிரு பாரு அந்த பொண்ணுக்கு, ஓவர் சீன் போட்டுதான் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சான் அப்படின்னு. அது சொல்லிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா, அவங்க வந்துட்டு இந்த டைரி ஆஃப் மணிப்பூர் அப்படின்ற இந்த ஒரு பிக்கெஸ்ட் ப்ராஜெக்டுக்காக சைனும் போட்டிருக்காங்கன்னா. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து அந்த ஊர்ல அதாவது அந்த கும்பமேளாவில நான் போய் விற்கணும், இதெல்லாம் வித்து என்னோட பினான்சியல் ஸ்டேட்டை கொஞ்சமாவது அழைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் என் அப்பா அண்ணன் 3 பேர் வந்தோம். அங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு கொடுத்த டார்ச்சர்ல என் அப்பா பயந்து எனக்கு வந்து மாஸ்க் முகமூடி எல்லாத்தையுமே போட்டு நீ வீட்டுக்கு போயிடும், முதல்ல அங்க போ தாத்தா இருக்காரு உனக்கு சேஃப்டியா பாத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பஸ்ல அமுச்சு வச்சுட்டாங்க. என்னால நான் போன விஷயம் நான் போன காரியம் கூட என்னால செய்ய முடியாம அங்க இருந்து நான் துருத்தி அடிக்கப்பட்ட மாதிரியான ஒரு நிலைமையில பயந்து என் ஊருக்கே நான் திரும்ப வந்துட்டேன்னு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பாவம். சோ நான் என்னதான் வந்திருந்தாலும் என்னை தேடி இவ்வளவு தூரம் வந்து
நீ நடிக்கிறியா, நடிக்க முடியுமான்னு கேட்கறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்னை நம்பி இந்த விஷயம் கொடுக்கறதுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ கண்டிப்பா நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்களாம். ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட்ல அவங்க கமிட் ஆயிருக்காங்க. அண்ட் மேபி அவங்களுடைய ஒரு ட்ரூ ஸ்டோரியா கூட இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுது. பட் ஸ்டில் தெரியலனாலும் மோனலிசா ஓவர் நைட்ல ஃபேமஸ் ஆனது பல பேருக்கு செம்ம ஹாப்பி, பல பேருக்கு செம்ம வைத்தறிச்சல், பல பேருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க அவங்கள ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம், அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு நல்லா இருக்குப்பா அப்படின்னு தோணுச்சா? இல்ல இதெல்லாம் எதுக்குடா இவ்வளவு ஓவரா பண்றீங்க அப்படின்ற மாதிரி நினைச்சீங்களா? இல்ல உங்க படத்துல கமிட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பல பதிவுகள் அப் டு டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching. Bye bye.